ஆகாஷ்வாணி என்னுயிர் தோழி. இன்றைய நிகழ்ச்சியில் அஞ்சல் ஆயுள் காப்பீடு குறித்த நேர்முகம் கேட்கலாம். பங்கு பெறுபவர் அஞ்சல் துறை வளர்ச்சி அலுவலர் எஸ். தாக்ஷாயினி அவர்கள். உடன் உரையாடுபவர் கே. வித்யாவதி அவர்கள். என்னுயிர் தோழிகளுக்கு அன்பான வணக்கம். இன்றைய நம்முடைய நிகழ்ச்சியில நம்முடைய சிறப்பு விருந்தினர் யார் தெரியுமா? அஞ்சல் ஆயுள் காப்பீட்டின் வளர்ச்சி அதிகாரி திருமதி எஸ். தாக்ஷாயினி அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம் மேம். அஞ்சல் ஆயுள் காப்பீடு, போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னா என்ன மேடம்? அஞ்சல் ஆயுள் காப்பீடு அப்படின்றது 1884 ஆண்டு பிப்ரவரி 1 ஆங்கில அரசால கொண்டு வரப்பட்ட ஒரு அரசு நலத்திட்டம் தான். அதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், யாரெல்லாம் இந்த போஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸை எடுத்துக்க முடியும்? இதுல மத்திய அரசுல வேலை செய்யறவங்களோ இல்ல மாநில அரசுல வேலை செய்யறவங்க இதுல இணைஞ்சிக்கலான்றது தான் முதல்ல அறிமுகப்படுத்தும் போது இருந்தது. அதுக்கு பிறகு மாநகராட்சி இல்ல ஒரு வில்லேஜ் பஞ்சாயத் இல்ல ஒரு லோக்கல் பாடிஸ்ல ஒர்க் பண்றவங்க இல்ல என்எஸ்சி பிஎஸ்சி லிஸ்டட் கம்பெனில ஒர்க் பண்றவங்க பிஎல்ஐல ஜாயின் பண்ணலாம். இதை தாண்டி இப்ப 2017 இருந்து புதுசா நான் ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி முடிச்சிருக்கேன், நான் ஒரு பட்டதாரி, நான் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன், ஒரு ஐடிஐ முடிச்சிருக்கேன், டிப்ளமா முடிச்சிருக்கேன், பாலிடெக்னிக் முடிச்சிருக்கேன், இல்லை நான் ஒரு ரெகக்னைஸ்டு ஸ்கூலில் இல்லை ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலில் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க எல்லாருமே இப்போ இந்த அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில் இணையலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு பர்சன் இப்போ ப்ரொஃபஷனல் டிகிரி முடிக்காதவங்க இருப்பாங்க, இல்லை ஒரு டிகிரியோ இல்லை டிப்ளமாவும் இல்லை, என்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் கூட 1 இயர்க்கு இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது ஆனால் அவங்க படிக்காதவங்களா இருக்கலாம், ஆனால் அவங்க ஒரு என்எஸ்சி பிஎஸ்சி லிஸ்டட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம். அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க எலிஜிபிளில் வருவாங்க. படிக்கலை ஆனால் அங்கே ஒர்க் பண்ணுற ஐடி கார்டை வச்சு அவங்க எலிஜிபிளாக இருப்பாங்க. ப்ரொவைடட் அங்கே அவங்க பெர்மனன்ட் ஸ்டாஃபாக இருக்கணும். பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸில் இருக்கவங்களும் பாலிசி எடுக்கலாம். இப்போ நீங்கள் என்எஸ்சி லிஸ்டட் கம்பெனிஸ்னு ஒரு விஷயம் சொன்னீங்க, அப்படின்னா என்ன மேடம்? அதான் தேசிய பங்குச்சந்தை, பாம்பே பங்குச்சந்தைன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதுதான் மேம். அதில் லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்கு. ஸோ அவங்க எல்லாருமே இப்போ எக்ஸாம்பிளுக்கு சில கம்பெனிஸ் சொல்லலாம். நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலுமே என்எஸ்சி லிஸ்டட் கம்பெனிஸ்னு போட்டிங்கனாலுமே நிறைய லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் வரும். அதில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் எல்லாருமே நமக்கு எலிஜிபிலிட்டியில் வந்துருவாங்க. அங்கே நம்ம அதில் சேர்றதுக்கு என்ன தேவைன்னா அது அவங்களோட மினிமம் அந்த ஐடி கார்டு மஸ்ட். ஐடி கார்டு கொடுத்தாங்கனாலுமே அவங்க எலிஜிபிலிட்டியில் வந்துருவாங்க. இப்போ நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஒருத்தர் வேலை பார்க்குறாரு, ஆனால் நான் டீச்சிங் ஸ்டாஃப், அதாவது ஆசிரியராக இல்லாமல் வேறொரு வேலை செய்கிறவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுமே இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறீங்க? கண்டிப்பாக மேம். இப்போ ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க அங்கே ஸ்வீப்பராக கூட இருக்கலாம், அவங்களுக்கு படிப்பு தகுதி இருக்காது, இருந்தாலுமே அவங்க பிஎல்ஐயில் அந்த ஐடி கார்டு வச்சு எலிஜிபிலிட்டி வந்துடும், பிஎல்ஐயில் ஜாயின் பண்ணலாம். அந்த மாதிரி இப்போ தனியார் துறையில வேலை செய்யறவங்களுக்கும் இந்த விஷயங்கள் எடுத்துக்க முடியுமா? ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்க்குறோம், இல்லை ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனில ஒரு லெதர் ஃபேக்டரியில வேலை பார்க்குறவங்களா இருக்கும், அவங்கள பிஎல்ஐக்குள்ள நீங்க சேர்த்துக்க முடியுமா? இல்லை, என்எஸ்சி பிஎஸ்சி லிஸ்டட் கம்பெனிஸில் இருக்கவங்க மட்டும்தான் எலிஜிபிலிட்டியில் வருவாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு இப்போ நீங்கள் கவர்மெண்ட் செக்டரில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க வந்துடுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க வந்துடுறாங்க, இது இல்லாமல் லோக்கல் பாடிஸில் ஒர்க் பண்ணுறவங்க வந்துடுவாங்க. இங்கே எல்லாரையும் தாண்டி இந்த லிஸ்டட் கம்பெனி ப்ளஸ் இந்த டிகிரி, டிப்ளமா, ஐடிஐ, பாலிடெக்னிக், மினிமம் 1 இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இது கண்டிப்பாக இருக்கணும் நமக்கு பிஎல்ஐயில் எலிஜிபிலிட்டி வர்றதுக்கு. ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற போது அவங்க எலிஜிபிலிட்டியில் வரமாட்டாங்க. இப்போ பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடிச்சவங்களா இருந்தால் அவங்க எதுக்கு எலிஜிபிளா மேடம்? தாராளமாக எலிஜிபிலிட்டியில் வந்துருவாங்க. அவங்களுக்கு பேஸ் டிகிரி இருக்குல்ல, ஸோ கண்டிப்பாக போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸில் என்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ கல்வி சார்ந்த நிறுவனங்களில் பணிபுரியறவங்களுக்கு கல்வி தகுதி அடிப்படை இல்லாமல், அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி நான் டீச்சிங் ஸ்டாஃபாக இருந்தாலும் அவங்களுக்கு அது எலிஜிபிலிட்டி இருக்குன்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக. இது ஒன்லி ஃபார் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு மட்டும்தானா? அந்த மாதிரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே வந்துடும். கல்வி நிறுவனங்களில் பணிபுரிகிற எல்லாருக்குமே இந்த இன்சூரன்ஸ் அப்போ கவர் உண்டுன்னு சொல்கிறீங்க? எல்லாருக்குமே இந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்துடும். இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நிறைய இன்சூரன்ஸ் இருக்கு. குறிப்பா போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கிற இந்த போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸை ஒருத்தர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன? அதை எடுத்தோம்னா அதுல கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன? போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ்ல இருக்கிற பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா லோ ப்ரீமியம், ஹை போனஸ். அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டைரக்டா கொடுக்குற ஒரு இன்சூரன்ஸ். த்ரூ போஸ்ட் ஆஃபீஸ் நம்ம இந்த இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம், போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ். இதுல பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா பாண்ட் பாத்தீங்கன்னா டைரக்டா ஆன் பிஹாஃப் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ்ல இருக்கிற பெனிஃபிட்ஸ். அதே மாதிரி போனஸ் ரேட்ல தான் நம்ம ரிட்டர்ன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். மார்க்கெட் ரிஸ்க் கிடையாது, ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது அந்த மாதிரி மார்க்கெட் ரிஸ்க் வராது. அதனால ரிட்டர்ன்ஸ் ஸ்டாண்டர்டாக இருக்கும். போஸ்டல் டிபார்ட்மெண்ட்னாலுமே ஒரு ட்ரஸ்ட் ஒர்த்தி இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸில் இருக்க பெனிஃபிட்ஸ்னு சொல்லலாம்.
மத்திய அரசு முழுக்க முழுக்க இதுக்கு பேக்கப் பண்றதால போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு எந்த விதமான ரிஸ்க்கும் இல்ல, நல்ல லாபம் இருக்குன்னு சொல்ல வரீங்க. கண்டிப்பா. ஏன்னா வெளியில நீங்க நிறைய விதமான இன்சூரன்ஸ் பார்த்துருப்பீங்க. நம்மளோட இன்சூரன்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இமீடியட் ரிஸ்க் கவரேஜ்ன்றது இருக்கு. ஸோ பாலிசி ஒன்ஸ் அக்செப்ட் பண்ணதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா லைஃப் ரிஸ்க் கவரேஜ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வேற எந்த இன்சூரன்ஸுமே வந்து இமீடியட் ரிஸ்க் கவரேஜ் கொடுக்கறது இல்ல. அதாவது இன்சூரன்ஸ் எடுத்த அடுத்த நாள்ல இருந்தே கவர் ஆகும் அப்படின்னு சொல்ல வரீங்களா மேடம்? ஆமா மேடம். போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி அக்செப்ட் பண்ண நாள்ல இருந்து, பாலிசி இப்போ வந்து ப்ரப்போசல் கொடுப்பாங்க, பாலிசி அக்செப்ட் பண்ண நாள்ல இருந்தே உங்களுக்கு வந்து ரிஸ்க் கவரேஜ் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. சில ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்கள் வந்து வெயிட்டிங் பீரியட்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அதாவது நம்ம இன்சூரன்ஸ் எடுத்தாலுமே, நம்மளுடைய இன்சூரன்ஸ் அவங்க அக்செப்ட் பண்ணியிருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த இன்சூரன்ஸ் உடைய கவரேஜ் நமக்கு கிடைக்காது. அந்த வெயிட்டிங் பீரியட் தாண்டின பிறகு தான் கிடைக்கும். பட் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ்ல அந்த மாதிரி கிடையாதுன்னு சொல்ல வரீங்க இல்லையா? ஆமா மேம். வெயிட்டிங் பீரியட்ன்ற ஒரு கான்செப்ட் நம்ம கிட்ட இல்ல. இப்போ நான் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் நீங்க சொன்ன மாதிரி எனக்கு தகுதி இருக்கு, நான் பார்த்து தெரிஞ்சு எடுத்துக்க விரும்புறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நான் யாரை போய் அணுகணும்? எப்படி நான் இந்த பாலிசியை எடுத்துக்கிறது? நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து நியரஸ்ட் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஏன்னா இது வந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வாஸ்ட். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் போகலாம். ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் பிஎல்ஐக்கு தனியாக வந்து சிபிசிஸ் இருக்குது. அஞ்சல் ஆயில் காப்பீடு தான் சொல்கிறேன். அதுக்கு வந்து தனியாக வந்து சென்ட்ரல் ப்ராசஸிங் சென்டர் இருக்குது. ஸோ அந்த செக்ஷனில் நம்ம போயிட்டு என்ன உங்களுக்கு வந்து எதனா சந்தேகங்கள் இருக்கோ, உங்களுக்கு என்னென்ன வந்து தேவைப்படுதோ அது எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அங்கே அப்ளை பண்ணலாம். இப்பதான் ஆன்லைன் உலகமா மாறிடுச்சு. இப்ப நான் ஆன்லைன்ல இந்த பாலிசி எடுக்கணும்னு யாராவது நினைச்சாங்கன்னா அதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கா? இப்போ வந்து ரீசெண்ட் அப்டேட்ல என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா டாக் சேவா ஆப்னு இருக்கு. நீங்கள் அதில் வந்து பிஎல்ஐ உங்களோட ப்ரீமியம் எவ்வளவு எல்லாத்தையுமே வந்து ப்ரீமியம் கால்குலேட்டரில் செக் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு என்ன வயசில் என்ன மெச்சூரிட்டி வேணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் வேணும்னா வந்து அதில் ஜென்ரேட் பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டு நியரஸ்ட்டு யார் வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு மொபைல் நம்பர் அந்த மாதிரி கிடைக்கும். நீங்கள் அதை வச்சு நீங்கள் வந்து ஃபோனில் கூட நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம். டாக் சேவா ஆப், DAKSEWA. DAKSEWA டாக் சேவா ஆப். இப்போ எந்த வயசுல இருந்து இந்த பாலிசியை எடுத்துக்க முடியும்? வயதுன்னு பார்த்தீங்கன்னா 19 வயதுலேருந்து 55 வயது வரைக்கும் நீங்கள் வந்து போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸில் ஜாயின் பண்ணலாம். அஞ்சல் ஆயுள் காப்பீடில் நீங்கள் உங்களை பதிவு செஞ்சுக்கலாம். இப்போ ஆயுள் காப்பீடு நான் ஒரு முறை எடுத்துட்டேன் அப்படிங்கிறப்போ எனக்கு இன்னொரு ஆயுள் காப்பீடும் தேவைப்படுது, நான் எக்ஸ்ட்ராவா இன்னொரு பாலிசியும் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதற்கான ஆப்ஷன்ஸ் நம்ம பிஎல்ஐல இருக்கா? இப்போ எப்படி வந்து ஏஜில் வந்து மினிமம் ஏஜ் மேக்ஸிமம் ஏஜ்னு சொன்னோம். இப்போ 19லேருந்து 55 வயது வரைக்கும் இருக்கவங்க தான் வந்து சேர முடியும்னு சொன்னோமோ, அதே மாதிரி ஒரு நபருக்கு மினிமம் இவ்வளோ வந்து பாலிசி எடுக்கணும், மேக்ஸிமம் லிமிட்ன்றது இருக்குது. மினிமம் லிமிட் மேக்ஸிமம் லிமிட் இருக்குது. மினிமம் லிமிட்னு பார்த்தீங்கன்னா போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ்க்கு 20,000ன்றது மினிமம் சம் அஷ்யூர்டு நான் மீன் பண்ணுறேன். மேக்ஸிமம் 50 lakh சம் அஷ்யூர்டு வரைக்கும் பர் பர்சன் எடுக்க முடியும். இப்போ ஒரு பர்சன் வந்து ஒரு 10 லட்சத்துக்கு ஒரு பாலிசி எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் 40 லட்சத்துக்கு வரைக்கும் எடுக்க முடியும். ஸோ குமுலேட்டிவாக 50 லட்சத்தை தாண்டக்கூடாது. ஸோ எத்தனை பாலிசி வேணால் எடுத்துக்கலாம், ஆனால் அந்த பாலிசினுடைய மொத்த தொகை 50 லட்சத்தை தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம். இப்போது நான் ஒரு பாலிசி எடுக்கிறதுக்காக நான் போஸ்ட் ஆஃபீஸ் போகிறேன். அங்கே நான் சப்மிட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ்னு சிலது இருக்கும் இல்லையா? எந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் என்கிட்ட கேட்பாங்க? எலிஜிபிலிட்டிக்கு ப்ரூஃப் என்னவோ அதை நம்ம சப்மிட் பண்ணணும். அது வந்து அவங்க படித்த டிகிரியாக இருக்கலாம், இல்லை அவங்க வேலை செய்கிற இடத்தோட ஐடி கார்டாக இருக்கலாம். அந்த காப்பி ஒன்று தரணும். அது இல்லாமல் பேன் கார்டு காப்பி ஒன்று தரணும். முகவரிக்கு வந்து ஆதாரோட காப்பி தரலாம். வருமானத்துக்கு வந்து பே ஸ்லிப் தரலாம். பே ஸ்லிப் இல்லை அப்படின்ற பட்சத்தில் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்துடலாம். இப்போ ஒருத்தவங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அப்போ வந்து அவங்க கிட்ட பே ஸ்லிப் இருக்காது. ஸோ அப்போ அந்த மாதிரியானவங்க வந்து நான் இந்த மாதிரி இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன், என்னால் இவ்வளோ ப்ரீமியம் இத்தனை சம் அஷ்யூர்டுக்கு பே பண்ண முடியும் அப்படின்ற அவங்களோட செல்ஃப் டிக்ளரேஷனே போதுமானது. அதாவது அந்த இன்கம் பற்றிய ப்ரூஃப் கேட்கறதுக்கான மெயின் காரணம் நம்மால் இந்த ப்ரீமியம் கட்ட முடியுமா அப்படிங்கிறத உறுதி செய்யறதுக்காக தான் கவர்மெண்ட்ல அதை கேட்குறாங்க. ஆமாம். இப்போ நான் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு அஞ்சல் தலைமை அலுவலகத்தில் போய் சேர்ந்துட்டேன். அங்கே வந்து கொடுத்துட்டு எனக்கு ஒரு பாலிசியும் கொடுக்குறாங்க. இப்போ அந்த பாலிசியில் ஏதாச்சும் வகைகள் இருக்கா மேடம்? நிறைய வகைகள் இருக்கு. இப்போ வந்து 6 வகையான போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கு. என்டோமெண்ட் அஷூரன்ஸ், ஆன்டிசிபேட்டட் என்டோமெண்ட் அஷூரன்ஸ், ஹோல் லைஃப் அஷூரன்ஸ், கன்வெர்ட்டபிள் ஹோல் லைஃப் அஷூரன்ஸ், ஜாயிண்ட் லைஃப் அஷூரன்ஸ், சில்ட்ரன் பிளான். இப்போ எங்களுக்காக எங்கள் நேயர்களுக்கு புரிகிற மாதிரி இந்த ஒவ்வொரு பாலிசியை பற்றி எங்களுக்கு விளக்கமாக சொல்ல முடியுமா மேடம்? கண்டிப்பாக. என்டோமெண்ட் அஷூரன்ஸ் பிளான்ன்றது இப்போ ஒருத்தவங்க வந்து 19 வயதில் இருக்காங்க,
அவங்களுக்கு வந்து இப்போ டிகிரி முடிச்சுட்டாங்க, இல்லை நான் வந்து ஒரு அரசு வேலையில் வந்து சேர்ந்துட்டேன், நான் வந்து போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸில் வந்து சேரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு விருப்பப்பட்டு ஒருத்தவங்க போஸ்ட் ஆஃபீஸ் வராங்கன்னா, இப்போ என்டோமெண்ட் அஷூரன்ஸில் வந்து நமக்கு 7 வகையான மெச்சூரிட்டி ஆப்ஷன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அதாவது முதிர்வு தொகையை நம்ம எப்போ எடுக்க முடியும் அப்படின்றது இருக்குது. ப்ரீஃபிக்ஸ்டாக வந்து 7 வகைகள் இருக்குது. அதாவது 35 வயது, 40 வயது, 45 வயது, 50 வயது, 55 வயது, 58 வயது, 60. சரி, இது எல்லாமே வந்து 5 வருஷத்துல வந்து வித்தியாசப்படுது. இது மட்டும் ஏன் 58ன்னு நினைப்பீங்க? அது ஒன்றும் இல்லை. அதாவது வந்து தமிழ்நாடு அரசு வேலையில் இருந்தவங்கெல்லாம் 58ல் தானே வந்து ரிட்டைர்மெண்ட் ஆனாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 58ல் ரிட்டையர் ஆயிட்டாங்கன்னா அதுக்கு மேலே அவங்களால பே பண்ண முடியாதுல்ல. ஸோ அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக வந்து கொண்டு வந்ததா இந்த 58 வயதுன்ற முதிர்வுக்கு உண்டான ஒரு வயது. உதாரணத்துக்கு நான் 19 வயசுல பாலிசி எடுக்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை என்னுடைய படிப்பு தேவைக்கோ என்னுடைய குடும்ப தேவைக்கோ ஏற்ற மாதிரி நான் பிளான் பண்ணி அந்தந்த வயதுல அந்த முதிர்வு தொகை வர மாதிரி நான் பாலிசி எடுத்துக்க முடியும் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க. ஆமாம், கண்டிப்பாக. இப்போ ஒருத்தவங்க வந்து 30 வயது இருக்கவங்க, அவங்களுக்கு வந்து 2 குழந்தைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குழந்தைக்கு 4 வயசுன்னு சொல்கிறாங்க, ஒரு குழந்தைக்கு வந்து 6 வயசுன்னு சொல்கிறாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் வந்துட்டு இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து குழந்தையோட படிப்பு செலவுக்காக நான் சேர்க்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து இதில் வந்து எந்த மெச்சூரிட்டி ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணால் எனக்கு சரியாக இருக்கும்ன்றது அவங்களோட கேள்வி. அப்படி வராங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்ன மெச்சூரிட்டி ஆப்ஷன் சொல்லுவோன்னா, இப்போ குழந்தைக்கு 6 வயசு ஆகுது, அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு வந்து அவங்க ஒரு போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸில் வந்து அவங்கள வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு குழந்தையோட 16வது வயசில் அவங்களுக்கு மெச்சூரிட்டி கிடைக்கும். அப்போ காலேஜ் போகிறதுக்கு ஒரு வருஷம் முன்னாடியே அவங்க முதிர்வு தொகையை வாங்கும் போது அது கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு படிப்பு செலவுக்கு உதவியாக இருக்கும். 30 வயசில் வராங்கன்னா அவங்க 40 வயசில் ஒரு மெச்சூரிட்டி எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மெச்சூரிட்டி வேல்யூ கண்டிப்பாக அவங்களோட எஜுகேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பொதுவாக மேடம் ஆயுள் காப்பீடு அப்படின்னு சொல்லும் போது என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம எடுக்கிறோன்னா அந்த ஆயுள் காப்பீடுங்கிறது நமக்கான தொகை கிடையாது, நம்முடைய காலத்துக்கு பிறகு நம்மளுடைய குடும்பத்துக்கான தொகையாக தான் ஆயுள் காப்பீடுங்கிறது பொதுவாக எல்லாருமே நினைக்கிறாங்க இல்லையா? பட் நீங்கள் சொல்கிற இந்த ஆயுள் காப்பீட்டில் நான் என்னுடைய குடும்பத்துக்காக நான் இருக்கும்போதே அந்த அமௌண்ட்டை வாங்கிக்க முடியும், என் குடும்பத்தின் செலவுக்கு ஏற்ற மாதிரி நான் அதை பிளான் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறீங்களே. ஸோ இந்த மாதிரி பாலிசிவுக்கு தனிப்பட்ட பெயர்கள் உண்டா, இல்லை வெறுமனே இது வந்து என்டோமெண்ட் ஒரு விஷயம் சொன்னீங்களே அதனால இந்த பாலிசி இப்படி கவர் ஆகுதா? இல்லை, என்டோமெண்ட் அஷூரன்ஸுன்றது ஒரு பிளான். இதில் அது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஃபிக்ஸ்டாக வந்து இருக்கிற மெச்சூரிட்டி ஆப்ஷன்ஸை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணி என்ன ஏஜ் சூஸ் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணுற மாதிரி வரும். ப்ரீமியம் அந்த ஏஜ் வரைக்கும் பே பண்ணுவீங்க, அப்பயே வந்து நீங்கள் மெச்சூரிட்டி வேல்யூ வாங்கிடுவீங்க. இப்போ நான் 19 வயசுல என்ட்ரு பண்ணேன்னா நான் ஒரு 35 வயசுல கூட பாலிசியை முடிச்சுக்கலாம். ஒருவேளை நான் 35 வயசுல என் மனசு மாதிரி நான் பாலிசி இன்னும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைச்சேன்னா என்னால் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும். ஒருத்தர் வராங்க, ஒரு பாலிசியை 35 வயசு வரைக்கும் எடுத்திருக்காங்க, அவங்க மாற்றணும்னு நினைக்கும் போது என்ன ஏஜில் இருக்காங்களோ அதை பொறுத்து அவங்களோட மெச்சூரிட்டி ஏஜை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நீங்க மெச்சூரிட்டி வேல்யூ ஒன்று சொல்றீங்க, மெச்சூரிட்டி ஏஜ் அப்படிங்கிற விஷயம் சொல்றீங்க, அப்படின்னா என்ன மேடம்? மெச்சூரிட்டி ஏஜ்ன்றது இப்போ நீங்கள் ஒரு பாலிசி வந்து ஒரு 55 வயசில் எனக்கு கிடைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதுதான் வந்து மெச்சூரிட்டி ஏஜ். மெச்சூரிட்டி வேல்யூன்றது இப்போ நீங்கள் ஒரு சம் அஷ்யூர்ட் சூஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த சம் அஷ்யூர்டுக்கு வருஷம் போனஸ்ன்னு தருவாங்க. அந்த போனஸ் ஃபுல்லாக அக்ரூ ஆகி சம் அஷ்யூர்ட் ப்ளஸ் அக்ரூடு போனஸ் ரெண்டும் சேர்ந்து மெச்சூரிட்டி வேல்யூவை நம்ம வந்து அந்த பீரியடில் வாங்குவோம். பொதுவாக மக்கள் பேசிக்கும் போது நீ எத்தனை லட்ச ரூபா பாலிசி எடுத்துருக்கிற அப்படின்னு கேட்பாங்க, நம்ம ஒரு அமௌண்ட்டை சொல்லுவோம் இல்லையா? நீங்கள் சொல்கிறீங்களே அந்த சம் அஷ்யூர்டுங்கிறது அந்த அமௌண்ட்டை தான் சொல்கிறீங்க இல்லையா? ஆமாம், இப்போ பாலிசி பாண்டில் வந்து சம் அஷ்யூர்ட் போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு பாலிசி எடுத்துருக்கோம்னாலுமே இது எல்லாருக்குமே வந்து தெளிவில்லாத ஒரு கேள்வி தான். ஏன்னா வந்து இதை கண்டிப்பாக கிளியர் பண்ணி ஆகணும். இப்போ ஒருத்தவங்க வந்து பாலிசி வந்து 10 லட்சத்துக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னா அந்த 10 லட்சம் தான் வந்து அவங்களுக்கு கிடைக்கும்ன்றது கிடையாது. அந்த சம் அஷ்யூர்டுக்கு உண்டான போனஸும் சேர்ந்து தான் மெச்சூரிட்டி வேல்யூவாக வாங்குவாங்க. ஜென்ரலாக இப்போ பாலிசி எடுக்கும்போது ஒரு ஆயுள் காப்பீடு எடுக்கிறாங்க அப்படின்னா பொதுவாக சொல்கிற விஷயம், உதாரணத்துக்கு ஒரு 10 லட்சத்துக்கு நீ பாலிசி எடுத்திருக்கப்பா அப்படின்னு சொன்னால் அந்த நபர் இறந்த பிறகு அந்த 10 லட்ச ரூபாய்க்கான அமௌண்ட் மட்டும்தான் அந்த குடும்பத்தை போய் சேரும். கரெக்ட் தானே? இல்லை, இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு பாலிசி எடுத்திருக்காங்க, சம் அஷ்யூர்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பாலிசி எடுத்து வித்தின் எ இயரில் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுது அப்படின்னா மட்டும்தான் அந்த சம் அஷ்யூர்டுன்றது மட்டும் நாமினிக்கு போகும். பாலிசி எடுத்து சில வருஷங்கள் கழிச்சு அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுது
அப்படின்னா இந்த சம் அஷ்யூர்ட் ப்ளஸ் அந்த சம் அஷ்யூர்டுக்கு உண்டான ஒவ்வொரு வருஷத்துக்கு உண்டான போனஸ் விழுந்துட்டே இருக்கும். எத்தனை வருஷத்துக்கு உண்டான போனஸ் விழுந்திருக்கோ ரெண்டும் சேர்ந்து தான் நாமினிக்கு போகும். நம்ம உயிரோடு இருக்கும் போது நம்ம நினைச்ச நேரத்தில் நம்ம நினைச்ச பீரியட்ல நம்ம வந்து அந்த முதிர்வு தொகைன்றதை வாங்கிடுவோம். சப்போஸ் நமக்கு ஏதோ ஒன்று ஆயிடுது அப்படின்னா நம்மளோட நாமினிக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா சம் அஷ்யூர்ட் ப்ளஸ் எத்தனை வருஷத்துக்கு நம்ம வந்து பாலிசி எடுத்து ஆயிருக்கோ அத்தனை வருஷத்துக்கும் போனஸ் சேர்ந்துருக்கும். அந்த போனஸும் சேர்ந்து தான் நாமினிக்கு போகும். சம் அஷ்யூர்ட் அப்படிங்கிறது இல்லாம, அதாவது இத்தனை லட்சம் தான் பாலிசி எடுத்தோம்னா அந்த அமௌண்ட் இல்லாம அதற்கான வருடாந்திர அந்த வட்டி தொகையும் போனஸாவும் சேர்ந்து தான் அந்த நபருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்க. கண்டிப்பா மேம். இப்போ 6 வகை இருக்குன்னா இந்த 6 வகையில இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன, எனக்கான இன்சூரன்ஸ் எது, நான் எப்படி தேர்ந்தெடுக்கிறது? இப்போ 6 வகையான போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸில் பிளான்ஸ் இருக்குன்னு சொல்லியாச்சு. அதில் இப்போ ஒரு கஸ்டமருக்கு எனக்கு வந்து இன்சூரன்ஸ் எடுக்கணுன்ற ஒரு தாட் இருக்கு, ஆனால் நான் வந்து எனக்காக தேவையில்லை, என்னோட குடும்பத்துக்காக மட்டும் தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க ஹோல் லைஃப் அஷூரன்ஸ் போகலாம். ஹோல் லைஃப் அஷூரன்ஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து 3 வகையான ஏஜ் வரைக்கும் நம்ம கட்ட வேண்டியதாக இருக்கும். அவங்க 55 சூஸ் பண்ணலாம், இல்லை 58 சூஸ் பண்ணலாம், இல்லை 60 சூஸ் பண்ணலாம். இந்த 3 வகையான ப்ரீமியம் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணுற வரைக்கும் அவங்க வந்து ப்ரீமியம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மெச்சூரிட்டி வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா 80 வயசில் அவங்களே இருக்கும் போது மெச்சூரிட்டியும் வாங்கிடுவாங்க. சப்போஸ் இடையில ஏதோ ஒன்று ஆயிடுது அப்படின்னா இந்த சம் அஷ்யூர்ட் ப்ளஸ் அக்ரூடு போனஸ் நாமினிக்கு போகும். இது வந்து ஹோல் லைஃப் அஷூரன்ஸ். சரி, ஓகே, எனக்கு ஹோல் லைஃப் அஷூரன்ஸும் எடுக்கணும்னு தோணலை, நான் என்டோமெண்ட் அஷூரன்ஸ்ன்ற பிளானுக்கும் மாறணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு டைலமால இருக்காங்க அப்படின்னா கன்வெர்ட்டபிள் ஹோல் லைஃப் அஷூரன்ஸ்ன்ற ஒரு பிளான் இருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சதுல இருந்து உங்களுக்கு 5 வருஷத்துக்குள்ள வேணும்னா நீங்க வந்து என்டோமெண்ட் அஷூரன்ஸ் பிளானா மாத்திக்கலாம். எனக்கு டைலமாலே இருக்கேன், எனக்கு நிலையான முடிவு எடுக்க தெரியல, நான் வந்து ஹோல் லைஃப் அஷூரன்ஸ் எடுக்கிறதா இல்லை என்டோமெண்ட் அஷூரன்ஸ் பிளான் போறதா அப்படின்ற ஒரு முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலையில இருக்குன்ற போது என்ன பண்ணுவாங்கன்னா கன்வெர்ட்டபிள் ஹோல் லைஃப் அஷூரன்ஸ் பிளானை அவங்க சஜஸ்ட் பண்ணுவோம். கன்வெர்ட்டபிள் ஹோல் லைஃப் அஷூரன்ஸ்ல இருக்க பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்க்குள்ள வேணும்னா நீங்க என்டோமெண்ட் அஷூரன்ஸ்க்கு அந்த பிளானை மாத்திக்கலாம். சரி, ஓகே, மாத்திக்கிறேன்ற போது உங்களுக்கு வந்து எந்த ஏஜ் வேணுமோ அதுக்கு நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து நம்ம நியரஸ்ட் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்க சிபிசிஸ்ல நீங்க பண்ண முடியும். இது இல்லாம நான் வந்து எலிஜிபிளா இருக்கேன், ஆனா என்னோட ஸ்பௌஸ் வந்து எலிஜிபிளா இல்லை, என்னோட கணவனோ இல்ல மனைவியோ அவங்க வந்து பிஎல்ஐ போடுறதுக்கு பெனிஃபிட்டா இல்லை. ஏன்னா ஸ்கீம் எனக்கு பிடிச்சிருச்சு, நீங்கள் வந்து லோ ப்ரீமியம் தான் ஆஃபர் பண்ணுறீங்க, போனஸும் அதிகமாக தரீங்க, எனக்கு நான் பிஎல்ஐ போட்டுட்டேங்க, ஆனால் என்னோட கணவருக்கு என்னால் போட முடியல, ஏன்னா வந்து அவருக்கு வந்து இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் அவர் வரலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஜாயிண்ட் லைஃப் அஷூரன்ஸ் வந்து போடலாம். ஜாயிண்ட் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கணவனோ இல்லை மனைவியோ யாராவது ஒருத்தர் பிஎல்ஐ போடுற எலிஜிபிலிட்டியில் இருந்தால் போதும். இருந்தாலுமே 2 பேரும் ஜாயிண்ட்டாக வந்து போட முடியும். எனக்கு இப்போ நீங்க சொன்னதுலேருந்து ஒரு கேள்வி தோணுது மேடம். இது வந்து கணவன் மனைவிக்கு மட்டும்தான் பொருந்துமா, இல்லை ஒரு தாய் மகளுக்கோ, இல்லை இப்போ ஒரு அப்பா இருக்காரு தன்னுடைய குழந்தைய சேர்த்து இந்த மாதிரி இன்சூரன்ஸ் எடுக்க முடியுமா, இல்லை ஒரு மகன் இருக்கார் அவருடைய அம்மாக்கோ இல்லை அப்பாக்கோ சேர்த்து இந்த மாதிரி இன்சூரன்ஸ் எடுக்க முடியுமா? இல்லை மேம், ஜாயிண்ட் பாலிசினாலுமே வந்து கணவன் மனைவி தான், ஸ்பௌஸை தான் மீன் பண்ணுறாங்க. ஸோ கணவனோ மனைவியோ யாராவது ஒருத்தர் பிஎல்ஐ எலிஜிபிலிட்டியில் இருந்தாலுமே 2 பேருக்குமே ரிஸ்க் கவரேஜ், அதாவது இதில் இருக்க பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் தான் பே பண்ணுவாங்க, 2 பேரோட லைஃப் ரிஸ்க்குமே உங்களுக்கு வந்து கவரேஜில் வந்துடும். ஒருத்தர் பே பண்ணி 2 பேருக்குமே கவர் ஆகும் அப்படின்னு சொல்றீங்க. ப்ரீமியம் ஒன்று தான் பே பண்ணுவாங்க. இப்போ கணவன் மனைவி 2 பேர் இருக்காங்க, 2 பேருமே வந்து பிஎல்ஐ எலிஜிபிலிட்டின்னு வச்சுக்கோங்களேன், 2 பேருக்கு தனித்தனியாக பாலிசி எடுப்பாங்களா, இவங்க ஒரு ப்ரீமியம் பே பண்ணுவாங்க, அவங்க ஒரு ப்ரீமியம் பே பண்ணுவாங்க. இதே வந்து ஜாயிண்ட் பாலிசி போடுறாங்கன்னா ஒரே ப்ரீமியம் தான் பே பண்ணுவாங்க, ஒரு பாண்டு தான் இருக்கும், 2 பேரும் அதில் இருக்கும், ஜாயிண்ட்டாக பாலிசி வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க, 2 பேரோட லைஃப் ரிஸ்க்குமே அந்த பாண்டில் கவரேஜ் வந்துடும். இது அருமையான திட்டம் தான் மேடம். அடுத்து வேற என்ன திட்டங்கள்லாம் இருக்கு? இப்போ நீங்கள் ஜாயிண்ட் பாலிசி சொல்லும் போது கேட்டிருந்தீங்க கணவன் மனைவி மட்டும்தான் போட்டுக்க முடியுமா, குழந்தைங்களுக்கு போட முடியாதான்னு. குழந்தைங்களுக்கு வந்து பால் ஜீவன் பீமான்ற பாலிசி இருக்கு, அது சில்ட்ரன் பாலிசின்னு சொல்லுவோம். குழந்தைக்கு 5 வயதுலேருந்து 20 வயது வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கு நம்ம வந்து பால் ஜீவன் பீமான்ற ஒரு பாலிசி எடுக்கலாம். இதுக்கு எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக வந்து பாலிசி ஏற்கனவே எடுத்திருக்கணும். அப்படி எடுத்திருந்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 3 லட்சம் வரைக்கும் பாலிசி எடுக்கலாம். குழந்தையோட 25வது வயதில் தான் வந்து மெச்சூரிட்டி கிடைக்கும். இந்த பாலிசியில் வந்து என்னென்னா இப்போ நீங்கள் வந்து பெரியவங்களுக்கு வந்து நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, வயது வந்து 19லேருந்து 55 வயது வரைக்கும் இருக்கணும்னு, அதே மாதிரி குழந்தைங்களுக்கு பாலிசி எடுக்கிறதுக்கு குழந்தையோட வயதுக்கு ஒரு வரமுறை இருக்குது.
அது வந்து 5ல இருந்து 20 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கு மட்டும்தான் நீங்க வந்து குழந்தைங்களுக்கு உண்டான பாலிசி எடுக்க முடியும். இந்த பால் ஜீவன் பாலிசி நான் எடுக்கிறேன் அப்படின்னா பிஎல்ஐ போட்டிருக்கிற அந்த அப்பாவோ இல்ல அம்மாவோ அந்த பிஎல்ஐ கூட சேர்த்து இந்த பாலிசி எடுக்கலாம்னு சொல்ல வரீங்களா இல்ல அது தனி பாலிசின்னு சொல்ல வரீங்களா? பேரண்ட் வச்சுட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது தனி பாலிசி. அது வந்து பேஸ் உங்களுக்கு. அந்த பாலிசி எடுத்தாதான் சைல்ட் பாலிசின்றது எடுக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு அம்மா வந்து பிஎல்ஐ எடுத்துட்டாங்க. ம். அவங்களுடைய பையனுக்கும் என்ன பண்றாங்க, இந்த பால் ஜீவன் பாலிசி எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ஏதோ ஒரு விபரீதம் நடந்துருது, ம். அந்த அம்மா தவறிடுறாங்க ஆ. அப்படின்னா அந்த பிரீமியத்தை அந்த குழந்தையால கட்ட முடியாது இல்லையா? ஆமா. அப்ப அதுக்கு என்ன தீர்வு கொடுக்குறீங்க? ப்ரீமியம் அதுக்கு மேலே அவங்க வந்து கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ ஒருத்தவங்க வந்து வராங்க, அவங்களுக்கு வந்து 30 வயசுன்னு வச்சுக்கோங்க, குழந்தைக்கு 5 வயசு, பாலிசி எடுத்துட்டாங்க. அவங்களுக்கும் ஒரு பாலிசி எடுத்துட்டாங்க, குழந்தைக்கும் ஒரு பாலிசி எடுத்துட்டாங்க. குழந்தையோட பாலிசி வந்து ஒரு வருஷத்துக்கு கட்டிகிட்டே வராங்க. ஏதோ ஒரு அசம்பாவிதத்தில் அவங்க வந்து இப்போ இல்லை, தவறிடுறாங்க. 1 வருஷம் தான் ப்ரீமியம் கட்டியிருக்காங்க. இது வந்து சைல்ட் பாலிசின்றது வந்து 25வது வயதில் தான் குழந்தைக்கு மெச்சூரிட்டி கிடைக்கும். இப்போ ஃபர்தராக ப்ரீமியம் வந்து குழந்தை பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. அதாவது அந்த ஆனா- குழந்தைக்கு 6வது வயசு வரைக்கும் தான் பிரீமியம் பே பண்ணிருக்காங்க, பட் அதுக்கு மேல அந்த பேரண்டால கட்ட முடியல அப்படிங்கிறப்போ, அந்த பேரண்டே இல்லங்கிறப்போ 25வது வயசு வரைக்கும் கட்டவே தேவையில்லை. கட்டவே தேவையில்லை. ஆனா அந்த மெச்சூரிட்டி மெச்சூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மெச்சூரிட்டின்றது வந்து உங்களுக்கு சம் அஷ்யூர்ட் ப்ளஸ் அக்ரூடு போனஸ் அது சேர்ந்து மெச்சூரிட்டி வேல்யூ 25வது வயசுல குழந்தை வாங்கிடுவாங்க. அந்த குழந்தையோட எதிர்காலத்துக்கான பாதுகாப்பா அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா. இது இல்லாம வேற என்ன பாலிசி இருக்கு மேடம்? இப்போ சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நான் இன்சூரன்ஸ் போடுறேன், நான் வந்து ஒரு சேவிங்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஆனால் எனக்கு பீரியாடிக் ரிட்டர்ன்ஸ் வேணும்னு சொல்லுவாங்க. மணி பேக்னு சொல்லுவாங்க வெளியில், ரொம்ப கேஷுவலாக மணி பேக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம கிட்ட இருக்க அந்த பாலிசி அது வந்து ஆன்டிசிபேட்டட் என்டோமெண்ட் அஷூரன்ஸ். ஆன்டிசிபேட்டட் என்டோமெண்ட் அஷூரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டேர்ம் தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 15 வருஷம் இல்லை 20 வருஷம். 2 டேர்மில் தான் நீங்கள் சூஸ் பண்ண முடியும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒன்று 15 வருஷம் பே பண்ணணும், இல்லை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 20 வருஷம். 2 வெரைட்டி ஆஃப் டேர்ம் தான் இருக்குது. நீங்கள் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு போடுறீங்கன்னா ஃபஸ்ட்டு 6th இயர், 9th இயர், 12th இயர் இந்த பீரியாடிக்கல் ரிட்டர்ன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். ரிட்டர்ன்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சம் அஷ்யூர்ட்னு இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருந்தோம்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 20% ஆஃப் த சம் அஷ்யூர்டை அந்த 3 ரிட்டர்ன்ஸாக 20% ஆஃப் த சம் அஷ்யூர்ட் 6வது வருஷத்தில், 20% ஆஃப் த சம் அஷ்யூர்ட் 9வது வருஷத்தில், 20% ஆஃப் த சம் அஷ்யூர்ட் 12வது வருஷத்தில் வாங்கிடுவோம். அப்போ 60% முன்னாடியே வாங்கிடுவோம். மீதி இருக்க 40% அப்புறம் அக்ரூடு போனஸ், ஒரு வருஷமும் போனஸ் விழுது பார்த்தீங்களா, எல்லாம் சேர்ந்து மெச்சூரிட்டி வேல்யூவாக வாங்குவோம். இப்போ இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ரிட்டர்ன்ஸ் வருது, ஆனால் அந்த ரிட்டர்ன்ஸை பீரியாடிக் ரிட்டர்ன்ஸை கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ பக்காவா சிஸ்டமேட்டிக்கா என் குடும்ப செலவுக்காக இல்ல பசங்க தேவைக்காகன்னு பிளான் பண்ணி பண்றவங்களுக்கு இந்த டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் பிரயோஜனமா இருக்கும், ரொம்ப உபயோகமாக இருக்கும். முதல்ல என்டோமெண்ட்னு ஒரு பாலிசி சொன்னீங்களே மேடம், ஆமாம். இப்போ ஆன்டிசிபேட்டட் என்டோமெண்ட்னா எனக்கு இந்த குறிப்பிட்ட கால இடைவெளியில் எனக்கு 20% ஆஃப் த அமௌண்ட் வரும் அப்படின்னு சொன்னீங்க. அந்த என்டோமெண்ட் ஒன்று சொன்னீங்களே முதல்ல பேசும்போது, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். என்டோமெண்ட் அஷூரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ சம் அஷ்யூர்டுன்றதை சூஸ் பண்ணுறீங்களோ அது இல்லாமல் எத்தனை வருஷமோ அத்தனை வருஷத்துக்கு உண்டான போனஸ் ரெண்டும் சேர்ந்து எந்த ஏஜ் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அப்பயே நீங்கள் மெச்சூரிட்டி வேல்யூவாக வாங்குவீங்க. எக்ஸாம்பிள் ஒரு 60 வயசு வரைக்கும் சூஸ் பண்ணுறீங்கன்னா 60வது வயசில் உங்களோட சம் அஷ்யூர்ட் ப்ளஸ் அக்ரூடு போனஸ் மொத்தமாக சேர்ந்து அந்த வயதுலேயே நீங்கள் வந்து மெச்சூரிட்டி வேல்யூவாக வாங்குவீங்க. இடையில நீங்கள் வாங்க முடியாது. இடையில எந்த ஒரு பீரியாடிக் ரிட்டர்ன்ஸும் வந்து என்டோமெண்ட் அஷூரன்ஸில் இருக்காது. ஆன்டிசிபேட்டட் என்டோமெண்ட் அஷூரன்ஸில் மட்டும்தான் வந்து பீரியாடிக் ரிட்டர்ன்ஸ் இருக்கும். அப்போ நான் ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னாலே முதல்ல நான் பிளான் பண்ணணும், என்னுடைய நிகழ்காலத்துல இருந்து வருங்காலம் வரைக்கும் என்னெல்லாம் செலவு எனக்கு தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு ஆன்டிசிபேஷன் இருந்தாலொழிய ஒரு ப்ராப்பரான வகையை நம்ம சூஸ் பண்ண முடியாதுன்றதை நீங்கள் சொல்ல வரீங்க இல்லையா? கண்டிப்பாக கண்டிப்பாக மேம். பொதுவாக நம்ம ஆயுள் காப்பீடு இன்சூரன்ஸ் எடுக்கும்போது லைஃப் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கட்டின அந்த தொகை நமக்கு திரும்ப கிடைக்காது. ஆனால் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கட்டின அந்த தொகையோடு சேர்த்து அதற்கான வருடாந்திர போனஸுமே நமக்கு கிடைக்குது இல்லையா? கண்டிப்பாக. இதில் நீங்கள் வந்து இன்சூரன்ஸ்ன்னு சொன்னாலுமே வந்து நாமினிக்கு தான், இதுதான் வந்து எல்லாருக்குமே மைண்டில் இருக்க ஒரே கான்செப்ட். ஆனால் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸில் நீங்கள் எந்த பாலிசியுமே நீங்கள் சேவ் பண்ணுற மாதிரி தான் அந்த ஸ்கீமே வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. என்டோமெண்ட் அஷூரன்ஸ்லேயும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வயதில் நீங்கள் அந்த மெச்சூரிட்டியை வாங்கிடுறீங்க. டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்க நம்ம போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸில் இருக்கிற ஓல்ட் லைஃப் அஷூரன்ஸுமே 80 வயதில் நம்ம இருக்கும்போது நம்ம அந்த முதிர்வு தொகை வாங்கிடுவோம். ஸோ எதுவுமே நம்ம சேவ் பண்ணுற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இது. அதாவது எனக்கு சேமிப்பும் ஆச்சு, அதே சமயத்தில் என்னுடைய லைஃபும் இன்சூர் ஆயிடுச்சு, என்னுடைய ஆயுள் காப்பீடும் இதில் வந்துடுது அப்படின்னு சொல்ல வரீங்க. கண்டிப்பாக.
இப்போ நான் அதுக்கான ப்ரீமியம் கட்டணும் இல்லையா? ஆமா. இந்த ப்ரீமியம் வந்து நான் நேரடியா ஒவ்வொரு முறையும் போயிட்டு அஞ்சல் அலுவலகத்துல தான் போய் செலுத்தி ஆகணுமா? இல்ல நான் வந்து ஆன்லைன் ஃபெசிலிட்டி மூலியமாவே பே பண்ண முடியுமா? போஸ்ட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரொம்ப பயங்கரமா டெவலப் ஆயிட்டாங்க. நீங்க ப்ரீமியம் பேமெண்ட் பண்ற ஆப்ஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு எப்பவும் இருக்கிற மெத்தட் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் புக்க குடுத்துருவோம். புக்க கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸ்ல நின்னு கட்டிக்கலாம். இல்ல நான் அப்படிலாம் இருக்க மாட்டேங்க. நான் போஸ்ட் ஆஃபீஸ்லாம் போய் கட்ட மாட்டேன். எனக்கு நேரமே இல்லங்க. நான் பிஸி பீப்பிள் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நீங்க வந்து கஸ்டமர் லாகின் நாங்க சொல்லி தந்துருவோம். கஸ்டமர் லாகின் நீங்களே போலாம். நீங்களே போர்ட்டல்ல பே பண்ணிட முடியும். அதுவும் வந்து டாக் சேவாலேயே இருக்கு. பிஎல்ஐ கஸ்டமர் போர்ட்டல்னு இருக்கும். நீங்களே லாகின் பண்ணிக்கலாம். நீங்களே அதை மேனேஜ் பண்ணிப்பீங்க. எல்லார்கிட்டயும் தான் மொபைல் இருக்கு. நினைச்ச நேரத்தில் நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணிடலாம். எது வரைக்கும் பேமெண்ட் பண்ணியிருக்கோம், நம்ம பாலிசி டீட்டெயில்ஸ் என்ன, எல்லாமே அது உள்ள எல்லாமே இருக்கு. டாப் டு பாட்டம் நீங்கள் எல்லாமே உங்கள் கஸ்டமர் போர்ட்டல்லே சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இது ஒரு மெத்தட். இல்லை பேங்க்ல இருந்தாங்க எனக்கு டெபிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பேங்க்லேருந்து டெபிட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. என்ஏசிஹெச்ன்னு சொல்லுவாங்க. ஈஸி மெத்தட், ஈஸியஸ்ட் ஆப்ஷன். அதை நீங்கள் வந்து அவைல் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பேங்க்ல வந்து அக்கௌண்ட்டே இல்லைங்க, எனக்கு போஸ்ட் ஆஃபீஸ் தான் நம்பிக்கை, கண்டிப்பாக போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும்தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன், போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும்தான் சேவிங் அக்கௌண்ட் வச்சுருக்கேன்னா அதுலேயும் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஆன்லைன் பேங்கிங் வச்சுருக்கீங்கன்னா நீங்களே வந்து ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் எனேபிள் பண்ணிக்கலாம். ஐபிபிபி ஆப் மூலமாகவும் பே பண்ணிக்கலாம். ஸோ நிறைய கைண்ட் ஆஃப் ப்ரீமியம் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது விருப்பமோ அதில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஆன்லைனில் பே பண்ணுற ஆப்ஷனில் மாதம் கட்ட ஒரு வேளை தவறிட்டேன்னா அப்போ எனக்கான பெனால்ட்டி வரும் இல்லையா? அந்த பெனால்ட்டியை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் இப்படி ஈஸியஸ்ட் ஃபெசிலிட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல வரீங்க. என்ன அப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் கரெக்டாக அந்த பணம் மட்டும் வச்சுருந்துருக்கணும். ஆமாம், கண்டிப்பாக. ஈஸியஸ்ட்னு போனீங்கன்னா 7ஆம் தேதி, 12ஆம் தேதி, 17ஆம் தேதின்னு 3 வகையான தேதிகள் இருக்குது. அதில் நீங்கள் எதை வேணாலும் வந்து தேர்வு செய்யலாம். நீங்கள் அப்படி தேர்வு செய்கிறீங்கன்னா அந்த டேட்டில் கண்டிப்பாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பேலன்ஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணிடணும். ப்ரீமியம் வந்து எப்படி வந்து பே பண்ண தவறிட்டீங்க, சரி நீங்கள் வந்து பேங்க்ல இருந்து மாதம் பிடிக்கிறதுக்கு கொடுத்துருக்கீங்க, எனக்கு இப்போ வந்து பேங்க்ல பேலன்ஸ் இல்லை, கட்ட தவறியாச்சு. அந்த மாதத்துக்குள்ளேயே போஸ்ட் ஆஃபீஸோ இல்லை நான் சொன்னேன் பார்த்தீங்களா இதர மெத்தட்ஸ், நீங்கள் வந்து கஸ்டமர் போர்ட்டலோ ஏதோ ஒரு மெத்தடில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிடணும். சப்போஸ் பேமெண்ட் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா அடுத்த மாதத்துக்கு டிஃபால்ட் ஃபீயோட வரும். அபராத தொகை கட்டி தான் ஆகணும். சரி, நீங்கள் வந்து ப்ரீமியம் பேமெண்ட் பண்ண சூஸ் பண்ணும் போதே நீங்கள் எப்படி பண்ணணும்னா, நம்ம கண்டிப்பாக மந்த்லி தான் போகணுமா? ஏன்னா வந்து பே பண்ணுற ஃப்ரீக்வன்சி வந்து நிறைய இருக்குது. மாதம் கட்டலாம், 3 மாதத்துக்கு ஒரு தடவை கட்டலாம், 6 மாதத்துக்கு ஒரு தடவை கட்டலாம், 12 மாதத்துக்கு ஒரு தடவை கட்டலாம். ஒருவேளை எனக்கு ஒரு சமயத்தில் எனக்கு கையில் பணம் வந்துருச்சு, நான் மாதம் கட்டுற ஸ்கீமில் தான் ஜாயின் பண்ணி நான் சேரும்போது இதுலேருந்து மாறி நான் வருஷம் கட்டுற ஸ்கீமோ இல்லை ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை தவணை கட்டுற மாதிரி நான் மாற்றிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஃபெசிலிட்டி இருக்கா? அப்படி நான் கட்டும்போது எனக்கு அதில் ஏதாவது லாபம் இருக்கா? இப்போ நீங்கள் வந்து பாலிசியில் வந்து சேரும் போதே வந்து மாதம் தான் கட்டுவேன் அப்படின்ற ஒரு டெசிஷனில் நீங்கள் பாலிசி எடுத்துட்டீங்க, நீங்கள் கட்டிக்கிட்டே இருக்கீங்க. அந்த மெத்தடில் இருக்கும் போதே நீங்கள் வேணும்னா 2 மாதம் 3 மாதம்னு சேர்த்து கட்டலாம். நீங்கள் வந்து சேர்த்து கட்டும் போது உங்களுக்கு எதனா ரிபேட் வேணும்னா ஒன்று 6 மாதம் தொடர்ந்து கட்டணும், இல்லை 12 மாதம் தொடர்ந்து கட்டணும். தொடர்ந்து நீங்க சொல்ல வர்றது 12 மாசத்துக்கான தொகையை சேர்த்து நான் ஒரே பிரீமியமா கட்டணும் அப்படின்னு சொல்ல வரீங்க. அப்படி ஆமாம், கண்டிப்பாக. இதான் ஆனுவல் பிரீமியம் மாதிரி நீங்க சொல்ல வருது. ஆமாம், வருடாந்திரத்துக்கு ஒரு முறை நான் கட்டினா போதும் அப்படின்னு. ஆமாம். அந்த மாதிரி நான் கட்டும்போது எனக்கு என்ன லாபம் இருக்கும் மேடம்? ஆனுவல் ப்ரீமியம்னு சொல்லும் போது 2 இருக்குது. ஒன்று, நீங்கள் வந்து பாலிசி எடுக்கும் போதே பாலிசியோட ஃப்ரீக்வன்சியை ஆனுவலாக மாற்றலாம். ஆனுவலாக வச்சுருந்தீங்கன்னா 2 to 3% வந்து உங்களுக்கு ரிபேட் கிடைக்கும். ப்ரீமியம் கட்டும் போதே வந்து உங்களுக்கு வந்து லாபம் இருக்குது. ப்ரீமியம் கம்மியாக கட்டுவீங்க, ஏற்கனவே ப்ரீமியம் லோ, இதில் நீங்கள் ஆனுவல் ப்ரீமியம் பே பண்ணிங்கன்னா இன்னும் கம்மியாக இருக்கும் ப்ரீமியம். 6 மாதத்துக்கும் 12 மாதத்துக்கும் மட்டும்தான் வந்து உங்களுக்கு டிடக்ஷன் வரும், 3 மாதத்துக்கு வராது. இந்த 6 மாதம் கூட எப்படின்னா நீங்கள் ஒரு 2-3 மாதம் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு டிஃபால்ட் ஃபீ வரும். அதை தொடர்ந்து ஒரு 3 மாதம் கட்டினீங்கன்னா அதெல்லாம் நாங்கள் 6 மாதம்னு சொல்ல மாட்டோம். கரண்ட் மாதத்துலேருந்து 6 மாதம். இப்போ நீங்கள் ஜான்வரியில் கட்டுறீங்கன்னா ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், இந்த 6 மாதத்தோட ப்ரீமியம் அதுதான் கணக்கு. இப்போ நான் ஒரு பாலிசி எடுக்கிறேன், இந்த ஆயுள் காப்பீடு எடுக்கிறதால எனக்கு வருமான வரியில் ஏதாச்சும் விலக்கு கிடைக்குமா? நீங்கள் வந்து ப்ரீமியம் கட்டுறீங்க பார்த்தீங்களா, அந்த ப்ரீமியம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் நீங்கள் வந்து 80Cயில் கொண்டு வந்துக்கலாம். அதே மாதிரி மெச்சூரிட்டி வேல்யூ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10Dயில் வந்துடும். ஸோ அதுவுமே டேக்ஸ் ஃப்ரீ தான். ஸோ நான் கட்டுற ப்ரீமியத்தையும் நான் 80C மூலயமா காட்டி வருமான வரி விலக்கு எடுத்துக்க முடியும். அதை தாண்டி என்னுடைய முதிர்வு தொகைக்கும் வருமான வரி கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க? ஆமாம், கிடையாது மேடம். இப்போ நான் ஆசைப்பட்டு ஒரு இன்சூரன்ஸை விசாரித்து போய் போஸ்டல் ஆஃபீஸில் எடுத்துட்டேன். என் பேர் ஒரு போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட தொகை ப்ரீமியமாக நான் ஒத்துக்கிட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டேன்.
ஆனா ஏதோ ஒரு கட்டத்துல என்னுடைய சூழ்நிலை காரணமா என்னால பாலிசிய திருப்பியும் கட்ட முடியலன்றப்போ, எனக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு? இப்போ உங்களுக்கு வந்து என்னென்னலாம் பண்ண முடியும்னா, இப்போ ஒரு பாலிசி எடுத்துட்டீங்க. ஒரு ரூ. 10,000 பிரீமியம் கட்டுறீங்கன்னா, நீங்க ரூ. 10,000 கட்ட முடியலையா? எவ்வளோ கட்ட முடியும்? இப்போ 2,000னா 2,000க்கு பிரீமியம கம்மி பண்றதுக்கு உண்டான ஆப்ஷன் இருக்கு. இல்ல எனக்கு சுத்தமா கட்டவே முடியல அப்படின்னா பெய்ட் அப் வேல்யூவா மாற்ற முடியும். பெய்ட் அப் வேல்யூன்றது இப்போ நீங்க ஒரு குறிப்பிட்ட பிரீமியம் பே பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை வந்து சம் அஷ்யூர்டா மாறிடும். அதுவே வந்து சிஸ்டம் கோட் வந்துடும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ்டு சம் அஷ்யூர்ட் கொடுத்துரும். அதுக்குண்டான போனஸ் நம்ம வாங்கி மெச்சூரிட்டி ஏஜ் எதுவோ அப்பதான் நம்ம வாங்க முடியும். ஸோ 2 வகையானது இருக்கு. ஒன்று பிரீமியமை கம்மி பண்ணலாம், இல்லை சம் அஷ்யூர்டை கம்மி பண்ணலாம். சம் அஷ்யூர்ட் கம்மி பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பிரீமியம் உங்களுக்கு கம்மியாயிடும். இப்போ 10 லட்ச ரூபாய் இருக்குன்னா 2 வகையான விதத்தில் வந்து அவங்க கம்மி பண்ண முடியும். ஒன்று, நான் எவ்வளோ வந்து பிரீமியம் வந்தாலும் பே பண்ணுறேன்னு நினைப்பாங்க. சில பேர் என்னால் இவ்வளோ தான் கட்ட முடியும், அதுக்கு தகுந்த சம் அஷ்யூர்டை வந்து ரிவைஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ 2 வகையாகவும் அவங்க பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது என்ன ரிவைஸ்டு சம் அஷ்யூர்டோ அதுக்கு தகுந்த போனஸ் வாங்குவாங்க. மெச்சூரிட்டியும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மாறும். ஸோ நான் பாலிசியை விட்டு வெளியே வரணுன்ற அவசியம் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. சரி, என்னால ஃபர்தரா பிரீமியம் சுத்தமா பே பண்ண முடியாதுங்க அப்படின்றவங்களுக்கு பெய்ட் அப் ஆப்ஷன் இருக்கு. பெய்ட் அப் ஆப்ஷன் வந்து இப்ப கட்டண வரைக்கும் என்ன இருக்கு அதை வந்து அதுவே வந்து ரிவைஸ்டு சம் அஷ்யூர்டா மாத்திரும். அதுக்கு மேல ஃபர்தரா பிரீமியம் பே பண்ண வேண்டாம். ஆனா அவங்க வந்து என்ன ரிவைஸ்டு சம் அஷ்யூர்ட் வந்ததோ அதுக்கு உண்டான போனஸ் வாங்கி அந்த ஏஜ் வரைக்கும் ஆனா நம்ம வெயிட் பண்ணணும். அப்பவே எடுக்காம வெயிட் பண்ணோம்னா அதுவே ஒரு குறிப்பிடத்தக்க நமக்கு கிடைக்கும், லாபமா கண்டிப்பா கிடைக்கும். கிடைக்கும். கட்டின காசு எங்கேயும் போக போறது இல்ல. கண்டிப்பா அது ஒரு நல்ல சேவிங்ஸா தான் இருக்கும். நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வரும். இப்போ அரசு ஊழியர்னா சரிங்க மேடம், குறிப்பிட்ட காலம் வேலை செய்வாங்க. பட் தனியார்ல வேலை செய்யறவங்க வந்து தொடர்ந்து அந்த இடத்துல வேலை செய்வாங்க அப்படிங்கிறதுக்கான அஷூரன்ஸ் எதுவுமே கிடையாது. அவங்க பணியிட மாற்றங்கள் நிறைய நடக்கும். ஸோ நீங்க சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட கம்பெனிகளில் வேலை செய்யும் போது அதை தகுதியா அடிப்படையை கொண்டு பிஎல்ஐ எடுத்தவங்க கம்பெனி மாறிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிஎல்ஐ கண்டினியூ பண்ண முடியுமா, முடியாதா? அவங்க இங்கேருந்து ரிசைன் பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க வேலையில் இல்லைன்னா கூட அவங்க அந்த பாலிசியை கண்டினியூ பண்ணி மெச்சூரிட்டி வாங்கலாம். அப்ராட் போய் செட்டில் ஆயிடுறாங்க அப்படின்னாலும் அவங்க வந்து கண்டினியூ பண்ணி மெச்சூரிட்டி வாங்கிக்கலாம். அவங்க எலிஜிபிள் தான், அவங்க பாலிசியை கண்டினியூ பண்ணலாம். ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்காருன்னா அவர் வந்து இந்தியாவுடைய இந்த பாலிசியை எடுத்துக்க முடியுமா? கண்டிப்பாக எடுக்க முடியும். ஆனால் அவர் இந்தியா வரும்போது தாராளமாக போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அவர் வந்து அப்ராட்லேயே இருக்கலாம், பாலிசி கண்டினியூ பண்ணலாம். சப்போஸ் பாலிசி எடுக்கும் போது இங்கே தான் ஒரு என்எஸ்சி லிஸ்டட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாலிசி எடுத்துட்டாரு, அதுதான் அவரோட எலிஜிபிள் க்ரைட்டீரியாவே. இப்போ வந்து அந்த ஐடி கார்டை வச்சு தான் பிஎல்ஏ எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் இதை ரிசைன் பண்ணிட்டார், ரிசைன் பண்ணி ஃபாரின் போயிட்டார். அப்படின்னாலுமே இப்போ வந்து எலிஜிபிலிட்டி என்ன வந்தது, அந்த என்எஸ்சி லிஸ்டட் கம்பெனில இருக்கிறதால தான் கிடைச்சதுன்னு சொன்னீங்க. ஆமா. இப்போ அந்த கம்பெனில நான் வேலையே செய்யல அப்படின்னா ஆனாலுமே பாலிசி எடுக்கும் போது அவங்க எலிஜிபிலிட்டி இருந்தால் போதும். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக அவங்க மெச்சூரிட்டி வாங்குற வரைக்கும் அவங்க அந்த எலிஜிபிலிட்டியில் இருக்கணுன்ற அவசியம் கட்டாயம் கிடையாது. மற்ற இன்சூரன்ஸ்க்கும் நம்மளுடைய அஞ்சல் ஆயுள் காப்பீடு பிஎல்ஐக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன? குறிப்பா பிஎல்ஐக்குன்னு தனித்துவமான சில விஷயங்கள் இருக்கும்ல, அதெல்லாம் என்னன்னு சொல்லுங்க. தனித்துவம்னா லோ ப்ரீமியம், ஹை போனஸ், பாண்ட் வந்து உங்களுக்கு ஆன் பிஹாஃப் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு தான் இருக்கும். நம்ம த்ரூ போஸ்ட் ஆஃபீஸ் தரோம், அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நாமினின்றது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இதில் வந்து சேஞ்ச் பண்ணுறது வந்து அலோவ் பண்ணுறது இல்லை. இப்போ நம்ம வந்து எப்போனாலும் நாமினி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு கஸ்டமர் இன்சூரன்ஸ் வந்து போடும்போது மேரேஜ் பண்ணியிருக்க மாட்டாங்க, அன்மேரிடாக இருப்பாங்க, அப்புறம் வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. அப்போ வந்து மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமோ இல்லை அதுக்கப்புறம் நாமினி சேஞ்ச் பண்ணோன்னாலுமே அந்த ஆப்ஷன் எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் நாமினி சேஞ்ச் பண்ணலாம். அந்த ஆப்ஷன் நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஒரு ப்ரீமியம் பேமெண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, நான் மந்த்லி மோட் போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் எப்போனாலும் அது குவார்ட்டர்லி ஆப்ஷனாவோ இல்லை ஆஃபர்லி ஆப்ஷனாவோ இல்லை இயர்லி ஆப்ஷனாவோ நீங்கள் மாற்றலாம். அதே மாதிரி சம் அஷ்யூர்டை குறைக்க முடியும், ப்ரீமியமை குறைக்கலாம், ஏற்றலாம். அதே மாதிரி ஏஜெட் மெச்சூரிட்டியை குறைக்கவும் முடியும், ஏற்றவும் முடியும். இப்போ ஒருத்தவங்க 40 வயசில் மெச்சூரிட்டி சூஸ் பண்ணுறாங்க, எனக்கு வேண்டாம் 50 வயசில் நான் மாற்றிக்கலான்னா மாற்றிக்கலாம். 60 வயசு போட்டுட்டேன், எனக்கு இப்போ ஷார்ட் டேர்மாக வேணும் அப்படின்னா அவங்க வந்து என்ன எலிஜிபிலிட்டி ஏஜ் அவங்களுக்கு இருக்கோ அந்த ஏஜுக்கு அவங்க வந்து ஷார்ட் டேர்மாக மாற்றிக்கலாம். எந்த ஏஜ் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வந்து பிஎல்ஐ பத்தி சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற யாரோ ஒருத்தர் கிராமத்துல இருக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு பாலிசி எடுக்கணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு ஏதாச்சும் இதுல பெனிஃபிட்ஸ் இருக்கா, இல்ல ஸ்பெஷல் ஸ்கீம் ஏதாச்சும் இருக்கா?
போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டியில் இருக்காங்களோ அவங்க கிராமத்தில் இருந்தாலும் சரி நகரத்தில் இருந்தாலும் சரி அவங்க போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸை எடுத்துக்கலாம். ரூரல் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ்னு இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து பிஎல்ஐ எலிஜிபிலிட்டியில் வரலை, ஆனால் நான் வந்து ரூரலில் இருக்கேன் அப்படின்ற போது அவங்க ரூரல் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கலாம். அதுக்கு வந்து லிமிட்டேஷன் இருக்குது. இப்போ எப்படி வந்து பிஎல்ஐயில் வந்து மினிமம் 20,000 சம் அஷ்யூர்ட் எடுக்கணும், மேக்ஸிமம் 50 lakh சம் அஷ்யூர்ட் எடுக்கணும்னு சொன்ன மாதிரி அதுக்கு வந்து மினிமம் 10,000 வந்து சம் அஷ்யூர்ட் சூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து 10 லட்சம் தான் சம் அஷ்யூர்டே, அதுக்கு மேலே அவங்களால எடுக்க முடியாது. இதுதான் வந்து ரூரல் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ். அதாவது ரூரலில் இருக்கிற அட்ரஸ் இருக்கிற ஆதார் அட்ரஸ் இருந்தாலுமே அவங்க வந்து ரூரல் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸில் என்ரோல் பண்ணிக்கலாம். அதாவது கிராமப்புற பகுதிகளில் இருக்கிற அவங்களுக்கான ஸ்பெஷல் ஸ்கீமாவே ரூரல் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கு. ஆமாம், அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இதே கான்செப்ட் தான். பிஎல்ஐயில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான். இதில் வந்து எலிஜிபிள் இல்லாதவங்க கிராமப்புறத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஆர்பிஎல்ஐ எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து அஞ்சல் காப்பீடு எடுத்துட்டேன், ப்ரீமியம்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டேன். பட் என்னுடைய வீட்டை நான் வந்து மாற்றிட்டு போயிட்டேன், வேறு ஏரியாவுக்கோ இல்லை வேறு ஸ்டேட்டுக்கோ கூட நான் மாற்றிட்டு போயிட்டேன். அப்படிங்கிறப்போ என்னால் எங்கேருந்து வேணாலும் அந்த ப்ரீமியம் கட்ட முடியுமா, இல்லை குறிப்பிட்ட போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும் தான் நான் ப்ரீமியம் கட்டி ஆகணுமா? நீங்கள் வந்து போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் நீங்கள் எங்கே வேணாலும் கட்டலாம். அதில் வந்து ஹோம் பிரான்ச் கான்செப்ட்ன்றது கிடையாது. இப்போ நீங்கள் எங்கே பாலிசி எடுத்தீங்க அங்கேயே தான் வந்து கட்டணுமா அப்படின்றதுலாம் கிடையாது. நீங்கள் இங்கே பாலிசி எடுத்துட்டீங்க, டாக்குமெண்ட் உங்கள் கையில் கிடச்சிருச்சு, அதுக்கப்புறம் ப்ரீமியம் சப்சீக்வெண்ட் ப்ரீமியம் நீங்கள் எங்கே வேணாலும் பே பண்ணிப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெச்சூரிட்டி, இப்போ நீங்கள் இங்கே சென்னையில் இருக்கீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து வேறு எங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகலாம், இல்லை நீங்கள் நார்த் இந்தியா போகலாம். நீங்கள் எங்கே வேணாலும் ப்ரீமியமாக ஃபர்தர் ப்ரீமியம் பே பண்ணிக்கலாம். மெச்சூரிட்டியும் நீங்கள் அங்கேயே சப்மிட் பண்ணிக்கலாம். இப்போது என்னுடைய தொகை மெச்சூர் ஆகி வரும்போது அதை நான் எங்கே போய் அப்ரோச் பண்ணி நான் வாங்குறது, அதுக்கான ப்ரொசீஜர் என்ன? மொத பாலிசி போடும்போது பாலிசி டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது என்ன இருக்கும்னா உங்களுக்கு பாண்ட் இருக்கும், அக்செப்டன்ஸ் லெட்டர் இருக்கும், ப்ரீமியம் பேமெண்ட் ரெசிப்ட் புக் இருக்கும். இதை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். இப்போ நீங்கள் நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்கீம்ஸ் நான் சொன்னேன். அதில் வந்து என்டோமெண்ட் அஷூரன்ஸோ இல்லை ஆன்டிசிபேட்டட் என்டோமெண்ட் அஷூரன்ஸோ இல்லை ஜாயிண்ட் பாலிசியோ எல்லா பாலிசியுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே இருந்து நீங்களே வாங்கிடுவீங்க. சில்ட்ரன் பாலிசி ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, அதுவும் ஹோல் லைஃப் அஷூரன்ஸ்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இது 2 பாலிசி மட்டும். ஏன் இதை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, ஹோல் லைஃப் அஷூரன்ஸ் வந்து மெச்சூரிட்டி ஏஜ் 80. நம்ம அது வரைக்கும் இருப்போமான்னு தெரியாது. நம்ம ப்ரீமியம் வந்து 60 வயசு வரைக்கும் சூஸ் பண்ணோன்னா 60 வயசு வரைக்கும் கட்டிடுவோம். நம்ம அதுக்கப்புறம் வந்து எப்போ வந்து நமக்கு எதனா ஒன்று ஆகும்னு தெரியாது. 80 வயசு வரைக்கும் நம்ம இருந்தோம்னா நம்மளே மெச்சூரிட்டி வாங்கிடுவோம். இடையில ஏதோ ஒன்று ஆகும்போது நம்ம யாரை நாமினியாக போட்டிருக்கோம், பாலிசி டாக்குமெண்ட்டை எங்கே வைக்கிறோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேம். ஏன்னா மெச்சூரிட்டிக்கு நம்ம அந்த பாலிசி டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணணும். ஒருவேளை பாலிசி டாக்குமெண்ட் தொலைஞ்சிடுச்சு இல்லை கண்டுபிடிக்க முடியலன்னா அப்பயும் அந்த நபருக்கு அந்த தொகை கிடைக்கிறதுக்கான வேறு ஏதாச்சும் வழிமுறை இருக்கா? கண்டிப்பாக வந்து பாலிசி டாக்குமெண்ட்டை தொலைச்சிட்டீங்க, நான் தேடிட்டேன் கிடைக்கவே இல்லைன்ற பட்சத்தில் டூப்ளிகேட் பாண்ட் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு பாலிசி முதிர்வு அடையிறதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வேணும்னா அதை வந்து டூப்ளிகேட் பாண்டுன்னு சொல்லுவோம். டூப்ளிகேட் பாண்டுக்கு அப்ளை பண்ணி வாங்கணும். இதே வந்து மெச்சூரிட்டி ஆயிடுச்சு அப்படின்னா இண்டம்னிட்டி பாண்ட் சப்மிட் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ வந்து இன்னும் ஃபர்தராக வந்து டிஜி லாக்கரில் வந்து பிஎல்ஐயோட பாண்டை வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து டிஜி லாக்கர்லேருந்து கூட வந்து பாண்டை ஜென்ரேட் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பேஸ் வந்து ஆஸ் பர் ஆதார் வந்து பாண்ட் நேம் வந்து ஆஸ் பர் ஆதார் ஓப்பன் பண்ணியிருக்கோம். பாலிசி எடுக்கிறவங்க இதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் பாலிசி எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய நாமினி யாரோ அவங்களுக்கு உங்கள் பாலிசியை பற்றிய டீட்டெயில்ஸை கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். நாம் இல்லாதப்போ நம்மளுடைய குடும்பத்துக்கு உதவுறதுக்காக தான் நம்ம ஒரு பாலிசியை எடுக்கிறோம். அந்த மாதிரி சமயங்களில் நம்ம இல்லைன்னா நம்ம குடும்பம் அந்த விஷயத்துக்காக எங்கே யாரை எப்படி அப்ரோச் பண்ணணும், எந்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் தெளிவாக நம்ம குடும்பத்துக்கிட்ட நம்ம பகிர்ந்துக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக மேம். ப்ரீமியம் எங்கே வேணாலும் நீங்கள் வந்து கட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இப்போது அந்த முதிர்வு தொகை, என்னுடைய பாலிசியே முடிஞ்சு போச்சு, நான் சென்னையில் இருக்கும்போது நான் பாலிசி எடுத்தேன், பட் இந்த பாலிசி முடியும் போது நான் வேற ஒரு ஊரில் இருக்கேன் அப்படின்னா நான் சென்னையில் எங்கே பாலிசி எடுத்தேனோ அங்கே தான் வந்து நான் முதிர்வு தொகையை வாங்க முடியுமா, இல்லை வேறு ஊர்களில் இருந்தாலும் வாங்க முடியுமா? வேறு ஊர்களில் இருந்தாலும் கொடுக்கலாம் மேம். அங்கே இருக்க ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் பிஎல்ஐக்குன்னு தனியாக சிபிசிஸ் இருக்கும், அங்கே கொண்டு போய் நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரீமியம் பேமெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டி போஸ்ட் ஆஃபீஸ்லாம் இருக்கும், நீங்கள் எங்கே வேணாலும் பேமெண்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு நாமினேஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நேம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை அட்ரஸ் நான் மாற்றணும்னு நினைக்கிறீங்க, இது எப்படி சொல்லுவாங்கன்னா ஃபர்தர் சர்வீஸ் ரெக்வெஸ்ட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிபிசிஸில் தான் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்க தான் வந்து ஃபுல்லாகவே வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்குன்ற ஒரு தனியாக பிஎல்ஐக்குன்னு தனியாக ஒரு எல்லா ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்லேயுமே இந்த செக்ஷன் இருக்குது. நமக்கு பக்கத்தில் இருக்க ஒரு தலைமை அஞ்சலகத்துக்கு போகணுன்னா நம்ம அந்த ரெக்வெஸ்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணணும்.
ஆயுள் காப்பீடு அப்படிங்கிறதையும் தாண்டி இந்த போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது நமக்கான ஒரு சேமிப்பு திட்டமாகவும் இருக்கு, நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கு தானே. இது மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் நம்ம மக்களுக்காக கொடுக்கக்கூடிய வேறு சில திட்டங்கள் இருந்தால் அதை பற்றி சொல்லுங்க. வேறு சில திட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா, போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ்னாலுமே வந்து சேவிங்ஸ் கம் இன்சூரன்ஸ்க்கு உண்டான ஒரு ஸ்கீம். இப்போ அது இல்லாமல் சேவிங் ஸ்கீம்ஸ் மட்டும்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட் இருக்கு, ரெக்கரண்ட் டெபாசிட் இருக்கு, ஆர்டின்னு சொல்லுவாங்க. ஆமாம், போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போனாலும் காசை போட்டு நான் எப்போனாலும் காசை எடுக்கலாம், எனக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்கக்கூடாது, நான் எப்போனாலும் காசை போடுவேன், நான் எப்போனாலும் காசை எடுப்பேன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பிஓஎஸ்பி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஆன்லைன் ஃபெசிலிட்டி, ஏடிஎம் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. சரிங்களா. ரெக்கரண்ட் டெபாசிட், நான் மாதம் மாதம் சிறுக ஒரு அமௌண்ட்டை, ஒரே அமௌண்ட்டை மாதம் மாதம் போட்டு நான் சேர்க்கணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ரெக்கரண்ட் டெபாசிட்ன்றது ஒரு நல்ல ஒரு ஸ்கீம். அது ஒரு 5 வருஷத்துக்கு இருக்குது. 5 வருஷத்துக்கு ஒரு டினாமினேஷன் சூஸ் பண்ணுறாங்க. அதாவது வந்து ஒரு 1000 ரூபாய் இல்லை ஒரு 100 ரூபாய், 100 ரூபாய் மல்டிபிள்ஸில் எவ்வளோ வேணாலும் கட்டலாம். எதை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டே வந்து மாதம் மாதம் அந்த 5 வருஷத்துக்கு கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மெச்சூரிட்டி வேல்யூ நம்ம வந்து 5 வருஷம் முடிவில் வாங்குவோம். பாஸ்புக் தந்துடுவாங்க. பாஸ்புக்லேயே வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்ன்றது இருக்கும், டினாமினேஷன் என்னன்னு இருக்கும், என்ன பிரின்சிபல் கட்டுவோன்றது இருக்கும், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வாங்குவோன்றதும் அதுலேயே தெளிவாக போட்டு இருக்கும். எப்போ டேட் ஆஃப் மெச்சூரிட்டின்ற வரைக்கும் பாஸ்புக்லேயே இருக்கும். இது வந்து ரெக்கரண்ட் டெபாசிட். இது இல்லாமல் நான் வந்து ஒரு லம்சம் அமௌண்ட் கையில் வச்சுருக்கேன், சிங்கிள் டைமாக நான் அதை இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா டைம் டெபாசிட் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 4 வகையான வருஷங்கள், 1 வருஷம் போடலாம், 2 வருஷம் போடலாம், இல்லை 3 வருஷம் போடலாம், இல்லை 5 வருஷம் போடலாம். இந்த மாதிரி என்ன வருஷம் சூஸ் பண்ணுறோமோ அதுக்கு நம்ம டைம் டெபாசிட் போடலாம். பொன் குழந்தைங்களுக்கு பிரத்யேகமாக வந்து சுகன்யா சம்ருதி அக்கௌண்ட், செல்வ மகள் சேமிப்பு திட்டம்னு சொல்லுவாங்க, எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சது. பொன் குழந்தைங்க 1 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்க சேரலாம். பாஸ்புக் தந்துடுவாங்க. முதல் 15 ஃபினான்ஷியல் இயருக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். மினிமம் 250 ருபீஸ் ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு, மேக்ஸிமம் 1,50,000 வரைக்கும் பே பண்ணலாம். இதை நீங்கள் வந்து தொடர்ந்து பே பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் மாதம் மாதம் நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா 5 தேதிக்குள்ளே டெபாசிட் பண்ணிடணும். ஏன்னா நம்ம போடுறதே சேர்த்து வைக்கிறதே இன்ட்ரெஸ்ட்காக தான். இல்லை நான் வந்து ஒரு லம்சமாக வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போடுவேன் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா மேக்ஸிமம் அந்த ஏப்ரல் 1 வீக்கில் 5 தேதிக்குள்ளே போட்டுடணும். அந்த மாதிரி நம்ம பார்த்து டெபாசிட் பண்ணும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வேல்யூ நிறைய வந்துடும். அதுதான் நம்ம வந்து செல்வ மகளுக்காக சேர்த்து வைக்கும் போது 2 விஷயத்துக்காக எடுக்கலாம். ஒன்று கல்யாணத்துக்காக, இன்னொன்று படிப்பு செலவுக்காக. முதல் படிப்பு செலவுன்ற போது எவ்வளோ நம்ம சேர்த்து வச்சுருக்கோமோ அதில் பாதி, இல்லை நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து நீங்கள் கல்வி கட்டணம் கட்டுவீங்க, அந்த ஃபீஸை நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். எது வந்து கம்மியோ அந்த அமௌண்ட்டு தான் எடுக்க முடியும். இது இல்லாமல் கல்யாணத்துக்காக கரெக்டாக வந்து 1 வயசு குழந்தைக்கு கரெக்டான பிளான், அது 21 வருஷத்தில் கரெக்டாக மெச்சூரிட்டி ஆகிடும். மேக்ஸிமம் எப்படியும் 21 வயசுக்கு மேலே தான் கல்யாணம் பண்ண போகிறாங்க. மெச்சூரிட்டி வாங்கி அதை வந்து யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. சப்போஸ் ஒரு 5 வயசு குழந்தைக்கு ஓப்பன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து பார்த்திங்கன்னா 21 வருஷன்றது வந்து குழந்தையோட 26வது வயசில் இருக்கும். நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம கல்யாணம் பண்ணுறோன்னு நினைக்கிறோம் அப்படின்னா கல்யாண செலவுக்காக நம்ம வந்து ப்ரீ க்ளோஷர் பண்ணிக்கலாம். அந்த ப்ரீ க்ளோஷர்னு சொல்ல மாட்டாங்க, மெச்சூரிட்டியாகவே வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். கல்யாணத்துக்காக க்ளோஸ் பண்ணுறோன்னு சொல்லி அந்த ரீசன் சொல்லி க்ளோஸ் பண்ணிக்கலாம். பெண் குழந்தைகளுக்கான செல்வ மகள் சேமிப்பு திட்டம் பற்றி சொன்னீங்க. அதே மாதிரி ஆண் குழந்தைகளுக்காக இருக்கக்கூடிய சேமிப்பு திட்டம் பற்றியும் எங்களுக்கு சொல்லுங்களேன். பையன் வச்சுருக்கேன் அப்படின்றவங்களுக்கு பொன்மகன் சேமிப்பு திட்டம்ன்றது வந்து பிபிஎஃப், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இதுவுமே வந்து 15 ஃபினான்ஷியல் இயருக்கு பே பண்ணுவோம். ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர்லேயும் வந்து மினிமம் 500 ரூபாய், மேக்ஸிமம் 1,50,000 ரூபாய் வந்து டெபாசிட் பண்ணலாம். இதில் வந்து செல்வமகள் சேமிப்பு திட்டம்ல சொன்ன மாதிரியே தான், நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா 5 தேதிக்குள்ளே டெபாசிட் பண்ணுங்கள். மாதம் பண்ணுறீங்க அந்த 12 மாதத்துக்கு அப்படின்னா 5 தேதிக்குள்ளே பண்ணுங்கள். இல்லைனா ஒரு ஃபினான்ஷியல் இயரில் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அதை ஏப்ரல்லையே பண்ண பாருங்கள். இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சரியா அந்த தேதியை பார்த்து டெபாசிட் பண்ணால் நமக்கும் அதில் அதிக லாபம் கிடைக்கும். ஆமாம், நம்மளோட லாபத்தை அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறையோ அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம சேமிப்பு இன்னும் அதிகமாக போகுது. நம்ம நேயர்களுக்காக ஒரு சூப்பரான டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க. கேட்குற நேயர்களும் இதை ஃபாலோ பண்ணுவாங்க நம்புறோம். ஆமாம், இது இல்லாமல் வந்து வீட்டில் பெரியவங்க இருக்காங்களா 60 வயசுக்கு மேலே, அவங்களுக்கு வந்து சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் இருக்குது. அவங்களுக்கு மூத்த குடிமக்களுக்கு வந்து அவங்களுக்கு ஸ்பெஷலாக அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகம். இதுவுமே 5 வருஷத்தோட பிளான் தான். அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து 30 லட்ச ரூபாய் வரைக்கும் ஒருத்தவங்க வந்து ஒரு சீனியர் சிட்டிசன் ஸ்கீம் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதாவது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் சொல்கிறீங்க. இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். எப்படி டைம் டெபாசிட்டில் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும், 1 இயர் டிடி, 2 இயர் டிடி,
3 இயர் டிடி 5 இயர் டிடி. அதே மாதிரி எம்ஐஎஸும் இருக்குது சிங்கிள் டைம் டெபாசிட்டில். அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் ஸ்கீமும் வந்து சிங்கிள் டைம் டெபாசிட் தான். லம்சமாக வச்சுட்ருக்கேன், அதை சிங்கிள் டைமாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு உண்டான ஸ்கீம்ஸ் இதெல்லாம். ரிட்டையர் ஆகி ஒரு லம்சம் அமௌண்ட் வரவங்களுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு திட்டமாக அது இருக்கும். ஆமாம், 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க எல்லாருமே சீனியர் சிட்டிசன் போடலாம். இது இல்லாமல் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்மிலலாம் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் 45 வயசுலேயே வந்து அவங்க ரிட்டையர் ஆகி வந்துடுவாங்க. அந்த மாதிரி பீப்புளெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆகி அவங்களுக்கு 60 வயசு ஆகலையே, ஆனால் சீனியர் சிட்டிசன் ஸ்கீமில் டெபாசிட் பண்ணலாம். அவங்க என்ன பண்ணணும்னா அவங்களோட ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டில் அந்த 3 மாதத்துக்குள்ளே 90 நாளுக்குள்ளே வந்து டெபாசிட் பண்ணிடணும். அப்போ அந்த க்ரைட்டீரியா மட்டும் பார்ப்போம். ஸோ இது வந்து சீனியர் சிட்டிசன் ஸ்கீம். மந்த்லி இன்கம் ஸ்கீம், அதை விட வயசு கம்மியாக இருக்காங்க, 60 வயசுக்குள்ளே இருக்காங்க, அவங்க ஒரு லம்சம் வச்சுருக்காங்க, மாதம் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க மந்த்லி இன்கம் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது இல்லாமல் நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் இருக்குது, கிசான் விகாஸ் பத்ரா இருக்குது. என்எஸ்சின்றது 5 வருஷத்துக்கு உண்டான ஸ்கீம். கேவிபின்றது வந்து ஒரு அமௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா அது வந்து 115 மாதத்தில் அப்படியே டபுள் ஆகிடும். ஸோ அந்த ஸ்கீமும் இருக்குது. ஸோ உங்களுக்கு சேவ் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா வந்து நம்ம சிறு துளி பெருவெள்ளம், சின்ன சின்ன அமௌண்ட்டாக சேமித்தாலும் சரி, பெரிய அமௌண்ட்டாக வந்து சேமித்தாலும் சரி, சேமிக்கிற பழக்கத்தை கண்டிப்பாக வந்து நம்ம வளர்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஃப்யூச்சரை வந்து பிரைட் ஆக்கும், அது உண்மை. அது என்ன மாதிரியான சேவிங்ஸாக இருந்தாலும் சரி, ஆனால் சேவிங்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஒரு சேஃபான டெபாசிட் ஸ்கீம், அதாவது கவர்மெண்ட் பேக்டப் ஸ்கீம் எல்லாமே நீங்கள் சொல்கிறது. ஆமாம். சரி, கேட்குற மக்களே நீங்களுமே செலவு அப்படிங்கிறத தாண்டி சேமிப்புன்றதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. போஸ்ட் ஆஃபீஸில் அவைலபிளாக இருக்கிற இந்த ஸ்கீம்ஸை நீங்களும் பயன்படுத்திக்கோங்க. மக்களோட மக்களாக ஃபேமிலி மெம்பராக தான் வந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வந்து இணைஞ்சு இருக்குது. ஏன்னா வந்து டிபார்ட்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டஸ்ட் டிபார்ட்மெண்ட், ரொம்ப பெரிய நெட்வொர்க் இருக்கிற ஒரே டிபார்ட்மெண்ட் நம்ம போஸ்டல் டிபார்ட்மெண்ட். அதுவும் இல்லாமல் சர்வீஸ் ஓரியன்டான ஒரு டிபார்ட்மெண்ட். ஸ்கீமும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நம்பிக்கை, ட்ரஸ்ட்டுன்றது வந்து டிபார்ட்மெண்ட் மேலே வந்து காலங்காலமாக இருக்குது. அது வந்து கண்டிப்பாக வந்து ஒத்துக்க வேண்டிய விஷயம்தான். நிச்சயமா எங்கள் நேயர்களுக்காக நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. எங்கள் அரங்கத்துக்கு வந்து இவ்வளவு நேரம் இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. பொதுமக்கள் இந்த சேமிப்பு திட்டங்கள் பற்றிலாம் நிறைய புரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய தெளிவான விளக்கங்களையும் கொடுத்தீங்க. எங்களுடைய நேயர்கள் சார்பில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி மேடம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பால தான் என்னால் வந்து நம்மளோட அரசாங்க திட்டத்தை பற்றி என்னால் விரிவாக வந்து உங்களோட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி புரிய வைக்க முடிஞ்சது. மிக்க நன்றி. இதுவரை அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் சேமிப்பு திட்டங்கள் குறித்த நேர்முகம் கேட்டீர்கள். பங்கு பெற்றவர் அஞ்சல் துறை வளர்ச்சி அலுவலர் எஸ். தாக்ஷாயினி அவர்கள். உடன் உரையாடியவர் கே. வித்யாவதி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.